அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான தகவல்கள் சில இருக்குது. அதில் ஒரு தகவல் பார்த்திங்கன்னா, குவைத்துடைய ஜஹரா பகுதிகளில் என்னப்பா அது ஒரு மிசைல் வந்த மாதிரி அப்படியே ஒரு புகைமூட்டமாக போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டங்களை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தோடு சேர்ந்த மாதிரி ஒரு சூழலாக இருந்திருக்குது. இது மேகமூட்டத்துடைய சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ட்ரோன் தாக்குதல் நடந்தது எங்கே தெரியுமா? ரஷ்யா உக்ரைன் மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது ரஷ்யா உக்ரைனுடைய போர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்று அதிகாலை காசாவில் மறுபடியும் குண்டு வீச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். அது போதாதுன்னு டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க போகிறாரு மறுபடியும் பெஞ்சமின் நெதன்யாகுவை. மிரட்ட போகிறாரா இல்லை காலில் விழுந்து கதறி ஆள போகிறாரான்னு தெரியலை. ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை மொத்தமாக சரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த சரிவை அவர் சரி செய்யணுமா இருந்தால் மிடில் ஈஸ்டில் நடக்கிற அந்த யுத்தம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுடைய பிரச்சனையை நிச்சயமாக இவர் தீர்த்தே ஆகணும். தீர்க்காத பட்சத்தில் இவரால் நிச்சயமாக அடுத்த முறை அரசியலை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வட்டாரங்களில் பேச்சு அடிப்படுது. அதே போல் இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா லெபனான் தொடர்ந்துமே அமெரிக்காவோட ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. அதாவது அவங்க தொடர்ந்துமே கோரிக்கை வைக்கிறாங்க, ப்ளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. ஏன்னா ஈரானும் ஓரளவுக்கு மேலே பேச்சு இல்லை வீச்சு தான் அப்படின்ற மாதிரி ஈரானும் ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இவங்களுடைய துள்ளல் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா இஸ்ரேலுடைய நிச்சயமாக அதுக்கு மறுபடியும் ஈரான் பதிலடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பித்தா மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்தேவா February 28 போன மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த நிலைமை தொடரக்கூடாது அப்படின்னு பிரார்த்திப்போம். ஆனால் முடிந்த வரைக்கும் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை தவிர்த்துக்கிறது எல்லாருக்குமே நல்லது. ஆனால் அவங்களுடைய எண்ணமே எப்படியாவது மறுபடியும் மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே ஒரு அமைதியின்மை ஏற்படணும் அப்படின்றத அவங்களுடைய விருப்பமாக வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதே போல் நேற்றைய தினம் கூட 16 பேர் காயமடைந்திருந்தாங்க, 16 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதுவும் காசாவில் தான். மறுபடியும் காசாவில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலஸ்தீனுடைய நிலைமையும் இன்னும் வர வர ரொம்ப மோசமாக போகுது. அதே மாதிரி புட்டின், we reject ceasefire proposals and the war will continue until the goals are achieved. எங்களுடைய இலக்கு அடையும் வரைக்கும் யுத்தத்தை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கடந்த நாட்களில் யார் யுக்ரைன் வந்து ரஷ்யாவை அந்த பேர்களை அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா யூடியூப்பில் அந்த வீடியோக்கள் போடக்கூடாது அப்படின்றத ஒரு ரூல்ஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இருந்தாலும் நம்ம வீடியோக்களை தவிர்த்து சில நியூஸ்களை மட்டும் சொல்கிறதால ஓரளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300-400க்கும் மேலே ட்ரோன்கள் அனுப்பினாங்க இவங்களுடைய சிட்டியை மொத்தமாக நாசம் பண்ணுறதுக்கு. அதே போல் மறுபடியும் நேற்றைய தினம் கடந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே மட்டும் 389 ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க ரஷ்யா உக்ரைனுக்கு. பல இடங்களில் எண்ணெய், மாஸ்கோவில் எந்த அளவுக்கு எண்ணெய் தளங்கள்லேருந்து எல்லாத்தையுமே தாக்கினாங்களோ அதே ரிவேஞ்சை திருப்பி இஸ்ரேல் அந்த ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய போரும் வந்து தொடர்ந்து சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. உக்ரைனை வலுவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் அமெரிக்கா. ஏன்னா ரஷ்யாவை அவங்களுக்கு எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதால தொடர்ந்து வலுவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க உக்ரைனை. பார்ப்போம் அவங்களுடைய யுத்தம் என்ன மாதிரி நிலைமையாக போகுதுன்னு. அதே போல் இந்த இஸ்ரேல் ஒரு மாதிரி அந்த காசாக்கும் லெபனான் மீதும் அடிக்கிறத நிறுத்திட்டாங்கன்னா ஒரு சமாதான நிலைமைக்கு வரும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்தும் அவங்களுடைய இந்த அட்டகாசத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஈரான் பொறுமையாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி முஹர்ரம் மாதமும் முடிஞ்சிருச்சு, சரியா? முஹர்ரம் மாதமும் முடிஞ்சிருச்சு, அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டேயும் முடிஞ்சிருச்சு.
ஆயத்துல்லா அலி கொமேனி அல்லாஹ் ரஹ்மா அவருடைய அந்த இறுதி கிரிகைகளும் முடிஞ்சிருச்சு. இனி மீதம் இருக்கிறது எதுவும் இல்லை. எந்த ஒரு செலிப்ரேஷனும் எந்த ஒரு ஏற்பாடுகளும் ஒன்று கூடலுமே இல்லை. இனி மறுபடியும் இவங்க தொடர்ந்தாங்கன்னா இந்த வருட கடைசி வரைக்கும் இதை வச்சு செய்வாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது. அதே மாதிரி அந்த ஷேர் ஆகக்கூடிய வீடியோ ஜஹரா பகுதிகளில் பதட்டம் அடைகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு சுழல் தான் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடைசியில் அந்த வீடியோ அட்டாச் பண்ண பாருங்கள். Leadership has been killed a first time, and their leadership has been killed a second time. And nobody wants to be the leader of Iran anymore. They said, who would like to be the president? And everyone said, no, thank you. It's amazing. And then the fake news, like the New York Times, which is a failing publication. But the fake news, ABC, so bad, ABC television network, fake ABC, NBC, CBS, CNN. They actually said for a little while, it didn't play well, that Iran was much stronger today than it was 4 months ago. Think of it. They have no navy. They have no... They said they're stronger. They're dying to make a deal. They're giving us a lot. This should have been done over the 47-year period that they've reigned with terror. And that's what they did. They reigned with terror. When you see a young man or woman walking around without legs or without arms or a face that was obliterated, it happened from the roadside bomb that was created, the creation of General Soleimani, who I killed in my first term, and that was a big killing. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742 800 800.